இந்த செஷனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tallyprimeல கிரெடிட் நோட் வவுச்சர் என்று எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கிரெடிட் நோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன், அதாவது நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு நம்ம சேல்ஸ் பண்ண ப்ராடக்ட்ஸில் வந்து ஏதாச்சும் டேமேஜஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கஸ்டமர் நமக்கே அந்த ஸ்டாக்கை ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. இதுதான் கிரெடிட் நோட். ஓகேங்களா, நம்ம சேல்ஸ் பண்ண ஸ்டாக்கில் ஏதாச்சும் டேமேஜஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கஸ்டமர் நமக்கே ரிட்டர்ன் பண்ணுவாங்க, ஸ்டாக் நம்மக்கிட்டே திருப்பி கொடுப்பாங்க. அதுதான் வந்து கிரெடிட் நோட். இது வந்து எப்படியெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னென்ன ரீசன்ஸ்னால ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேமேஜ்டு ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், தென் லெஸ் இன் குவான்டிட்டி. ஸோ ஓகே, இது வந்து நம்ம Tallyprimeல எப்படி என்ட்ரு போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Santal கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியை சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் தான் நம்ம எல்லா வவுச்சர்ஸும் என்டர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், நம்ம கிரெடிட் நோட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சேல்ஸ் போடணும், ஒரு சேல்ஸ் வவுச்சர் நம்ம போட போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கேட்வே ஆஃப் Tally ஸ்க்ரீனில் வவுச்சர்ஸ் இங்கே போயிட்டு F8 செலக்ட் பண்ணி வவுச்சர்ஸ் க்ரியேஷன் ஸ்க்ரீனாக மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சேல்ஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி அக்கௌண்ட் நேமில் லிஸ்ட் ஆஃப் லெஜர்ஸில் நீங்கள் ஆல்ரெடி டெப்டாஸ் கம்பெனி நேம் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா Alt+C கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ புதுசாக ஒரு கஸ்டமர்கிட்ட சேல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த கஸ்டமர் நேம் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி இல்லாததுனால Alt+C கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். XYZ DR டிஆர்னு எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, XYZ அப்படின்றவங்க என்னோட டெப்டாஸ் கஸ்டமர்ஸ் அப்படின்றதுனால டிஆர்னு போட்டிருக்கேன். இப்போ இங்கே அண்டரில் வந்து பாருங்கள், நான் சன்ட்ரி டெப்டாஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ நான் சன்ட்ரி டெப்டாஸ்ன்னு செலக்ட் பண்ணி எடுக்கிறேன். இங்கே மற்ற எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம அப்படியே என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். வேறு எந்த டீட்டெயில்ஸும் இங்கே சேஞ்ச் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ நான் அப்படியே என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் லெஜரில் வந்து நம்ம சேல்ஸ் செலக்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி லெஜர் அக்கௌண்ட்டில் நம்ம சேல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் அப்படியே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன சேல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டு. ஓகேவா, கீபோர்டு வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 118 நம்பர்ஸ் இருக்குது. இதிலேருந்து நம்ம ஒரு 15 நம்பர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 50 அண்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 380 rupees. ஸோ நான் அப்படியே என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா XYZ அப்படின்ற கஸ்டமருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். என்ன சேல்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு சேல்ஸ் பண்ணுறோம். குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 50 நம்பர்ஸ், ரேட்டு 380 ஈச் அண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 19,000 rupees. ஸோ நான் இப்போ என்டர் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கஸ்டமர் வந்து ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணாததுனால நான் ஜிஎஸ்டி எதுவும் போடலை. ஸோ நான் ஜிஎஸ்டி டேக்ஸ் எதுவும் இல்லாமல் நான் என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ ஸ்டாக்ஸ் வந்து செக் பண்ணலாம். இப்போ நம்மக்கிட்ட ப்ரீவியஸாக கீபோர்டு வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 118 இருந்துச்சு. இப்போ அதுலேருந்து நம்ம சேல்ஸ் பண்ணதுனால ஸ்டாக் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ கேட்வே ஆஃப் Tally ஸ்க்ரீனில் ஸ்டாக் சம்மரி என்டர். இப்போ வந்து கீபோர்டு, ஸோ என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 68 நம்பர்ஸ் தான் இருக்குது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 118 இருந்துச்சு. அதுலேருந்து 15 நம்பர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சேல்ஸ் பண்ணிட்டோம். சேல்ஸ் பண்ணிட்டதுனால நம்மக்கிட்ட இப்போது எவ்வளோ ஸ்டாக் இன் ஹேண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 68 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் செக் பண்ணுங்கள், 68 நம்பர்ஸ் தான் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ நான் எஸ்கேப் கொடுத்து பேக் போகிறேன். இப்போ வேறு எங்கே செக் பண்ணணும்? இப்போ நம்ம போட்ட சேல்ஸ் வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்வே ஆஃப் Tally ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஸோ டி ப்ரெஸ் பண்ணுறேன். தென் அக்கௌண்ட்ஸ் புக் ஏ ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே போய்ட்டு லெட்ஜரில் இப்போ நம்ம என்ன கஸ்டமர் நேம் என்ன க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XYZ. ஸோ XYZ அப்படின்ற கஸ்டமர் நேமை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட சேல்ஸ் வவுச்சர் வந்து டிஸ்பிளே பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். நம்ம இந்த சேல்ஸ் வவுச்சர் தான் இப்போ போட்டோம். ஸோ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். நான் எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போது இந்த கஸ்டமருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னா கீபோர்டு 50 நம்பர்ஸ் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2 நம்பர்ஸ் வந்து டேமேஜாக இருக்குன்னு சொல்லி நமக்கே ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸ்டாக் வந்து நமக்கே ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா கிரெடிட் நோட்டில் நம்ம என்டர் பண்ணணும். அது எப்படி என்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா கேட்வே ஆஃப் Tally ஸ்க்ரீனில் இருந்து வவுச்சர்
என்டர். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வவுச்சரில் இருக்குது. நம்ம இப்போ கிரெடிட் நோட் போட போகிறோம், அதாவது சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ கிரெடிட் நோட் வவுச்சர் என்டர் பண்ணணும். இந்த கிரெடிட் நோட் வந்து Tally ERPயில் வந்து என்ன ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Control F8 கொடுத்துருக்காங்க Tally ERP9. Tallyprimeல வந்து கிரெடிட் நோட்க்கு ஷார்ட்கட் மாற்றிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், Alt F6, அதாவது கீழே ஒரு டேஷ் இருந்துச்சு அப்படின்னா Alt, இதே டபுள் டேஷ் இருந்துச்சு அப்படின்னா Control F6. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ் இருக்குது. கிரெடிட் நோட்டுக்கு Tallyprimeல என்ன ஷார்ட்கட் மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Alt F6 Tallyprimeல ஷார்ட்கட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கிரெடிட் நோட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்ட்டி அக்கௌண்ட் நேம், அதாவது நம்ம யாருக்கு சேல்ஸ் பண்ணோம், எந்த கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா XYZ. ஸோ அந்த கஸ்டமர் நேம் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு ஸ்டாக் ரிட்டர்ன் வரப்போகுது, அதை தான் நம்ம கிரெடிட் நோட்டாக என்டர் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெட்ஜர் அக்கௌண்ட்டில் நம்ம ஆல்ரெடி சேல்ஸுக்கு வந்து லெட்ஜர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஆனால் சேல்ஸ் ரிட்டர்னுக்கு வந்து லெட்ஜர் க்ரியேட் பண்ணலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லெட்ஜர் அக்கௌண்ட்டில் Alt C கொடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே அண்டரில் வந்து என்ன செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் நம்ம அண்டரில் செலக்ட் பண்ணணும். மீதி எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம், டே என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா XYZ அப்படின்ற கஸ்டமர் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க, ஸ்டாக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க, டேமேஜ் ஆன ஸ்டாக்குன்னு சொல்லி நமக்கே ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் லெட்ஜர் அக்கௌண்ட்டில் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 50 நம்பர்ஸ் சேல்ஸ் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து 2 நம்பர்ஸ் வந்து டேமேஜாக இருக்குது, நமக்கே ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ குவான்டிட்டியில் 2, ரேட் வந்து நம்ம என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா 380. ஸோ ரேட் வந்து அதுவாக என்டர் ஆகிடும், நம்ம என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுமோ அதே ரேட்டு இங்கே என்டர் ஆகிடும். ஸோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 760 வேல்யூக்கான ஸ்டாக் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ நான் என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு ப்ரொவைட் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து நம்ம நூலை மாற்றிக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி வச்சு நம்ம சேல்ஸ் வவுச்சர் போடலை, ஏன்னா ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க, ஸோ டேக்ஸ் வச்சு நம்ம போடலை. அதனால் இங்கே நம்ம ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் எதுவும் வேண்டாம், இங்கே நோ கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எஸ்கேப் கொடுக்குறேன். எஸ்கேப் கொடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாக்கில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் ஸ்டாக் சம்மரி, நம்மக்கிட்ட ஆல்ரெடி எவ்வளோ ஸ்டாக் கீபோர்டு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் 68 நம்பர்ஸ் இருந்துச்சு இல்லையா, இப்போ வந்து பாருங்கள் 70 நம்பர்ஸாக மாறி இருக்குது. எதுக்காக அப்படின்னா 68 நம்பர்ஸ் இருந்துச்சு, அதில் வந்து 2 நம்பர்ஸ் நமக்கே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, நம்மக்கிட்டேயே 2 ஸ்டாக் வந்து நம்மக்கிட்டே வந்துடுச்சு அப்படின்றதுனால ஸ்டாக்கில் வந்து 70ஆக மாறிடும். ஸோ ஸ்டாக்கில் வந்து சேஞ்சஸ் ஆகியிருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக், லெட்ஜர், இதில் போயிட்டு XYZ அப்படின்ற கஸ்டமரை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம அவங்களுக்கு எவ்வளோ, அவங்கக்கிட்டேருந்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ நம்ம அவங்களுக்கு சேல்ஸ் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 19,000 ருபீஸ்க்கான ஸ்டாக் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து 2 கீபோர்டு வந்து டேமேஜாக இருக்குது, நமக்கே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பேலன்ஸ் நம்ம அவங்கக்கிட்டேருந்து நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை, நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 18,240, இந்த அமௌண்ட் தான் நம்ம ரிசீவ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரெசிப்ட் வவுச்சர் நம்ம போட போகிறோம். ஸோ நான் இங்கேருந்தே Alt A கொடுத்து நான் வவுச்சர் க்ரியேஷன் ஸ்க்ரீனுக்கு போய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் இருந்துட்டு நம்ம வவுச்சர்ஸ்குள்ளே போயிட்டு F6 கொடுத்தோம் நம்ம போட்டுக்கலாம். நான் இங்கேருந்தே Alt A கொடுக்குறேன், வவுச்சர் க்ரியேஷன் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ரெசிப்ட் போட போகிறோம். ஸோ F6 கிளிக் பண்ணுறேன். ரெசிப்ட் வந்து எய்தர் கேஷ் ரெசிப்டாகவும் இருக்கலாம், இல்லை செக் ரெசிப்டாகவும் இருக்கலாம். இப்போ நான் வந்து கேஷ் ரெசிப்டை போட போகிறேன். ஸோ நான் கேஷ் மூலியமாக தான் ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்றதுனால கேஷ் ரெசிப்ட். ஸோ C ப்ரெஸ் பண்ணி கேஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட கேஷ் எவ்வளோ இருக்குது, கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2,05,700 ருபீஸ் இருக்குது. இப்போ XYZ வந்து எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18,240, அதாவது 19,000 வேல்யூக்கான ஸ்டாக் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து
கிரெடிட் நோட் மூலமா 2 ஸ்டாக் நமக்கே ரிட்டர்ன் பண்ணிட்டதுனால அவங்க பேலன்ஸ் உள்ள அமௌண்ட் 18,240 தான் நமக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட். ஸோ நம்ம இதை தான் நம்ம ரிசீவ் பண்ணுற மாதிரி ரெசிப்ட் என்ட்ரி போடுறோம் 18,240. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்டர் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள், இந்த 18,240 வந்து நம்மளோட கேஷில் ஆட் ஆகிடும். ஸோ XYZ அப்படின்ற கஸ்டமர் நமக்கு தர வேண்டிய அமௌண்ட் இல்லை, இதுவும் 0 ஆகிடும். ஸோ நான் இப்போ என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள், ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கும். 19,000 அதாவது நம்ம சேல்ஸ் பண்ண ஸ்டாக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 19,000 வேல்யூவில் ஸ்டாக் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 760 2 numbers ஆஃப் கீபோர்டு வந்து நமக்கே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க 760. ஸோ பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா 18,240, இந்த அமௌண்ட்டை தான் நமக்கு அவங்க ரெசிப்ட் அதாவது பே பண்ணியிருக்காங்க, நம்ம ரெசிப்டை என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு சைடும் ஈக்குவல் ஆகும். இதுக்காக தான் நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் அதாவது கிரெடிட் நோட் நம்ம என்டர் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ நம்ம போட்ட கிரெடிட் நோட் வவுச்சரை எப்படியெல்லாம் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ். ஸோ டி ப்ரெஸ் பண்ணுறேன். தென் டே புக் டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக போடக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு நம்ம போட்ட மந்த்து, அதாவது டிசம்பர் மந்தில் தான் நம்ம எல்லா என்ட்ரிஸும் போட்டிருக்கோம். ஸோ அந்த மந்தில் போட்டதுக்கான என்ட்ரிஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நம்ம இதில் போய்ட்டு நம்ம கிரெடிட் நோட்டை செலக்ட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், தென் அக்கௌண்ட்ஸ் புக், லெட்ஜர். இங்கே நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு வவுச்சர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு லெட்ஜர். ஓகேவா, சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்ட்டு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி கிரெடிட் நோட் மட்டும்தான் என்டர் ஆகும். நீங்கள் வந்து போடக்கூடிய கிரெடிட் நோட்ஸ் என்னென்ன ஸ்டாக் நமக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு, எவ்வளோ வேல்யூவில் வந்திருக்கு, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணியிருந்தோம். இதில் போய்ட்டு நீங்கள் டிஸ்பிளே பார்த்துக்கலாம். ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் போட்ட கிரெடிட் நோட்டை ஏதாச்சும் ஆல்டர் பண்ணணும் இல்லை டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை என்டர் கொடுங்க. ஒருவேளை குவான்டிட்டி வந்து 2 numbers நமக்கு ரிட்டர்ன் ஆகலை, 1 number தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் குவான்டிட்டி நம்பர்ஸில் போய்ட்டு 2/1 ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எந்த ஒரு ஆல்டரும் பண்ண வேண்டாம், அதனால் நான் ஆல்டர் பண்ணலை. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த கிரெடிட் நோட் வவுச்சரை டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் Alt D ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். Alt D ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலீட் பண்ணணுமான்னு கேட்கும், அதாவது எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி மெசேஜ் காட்டும். இதில் போய் நம்ம Y ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த வவுச்சர் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ நான் இப்போ டெலீட் பண்ணலை, அதனால் நான் எஸ்கேப் கொடுத்து நான் பேக் போகிறேன்.